இது தமிழக சட்டசபை தேர்தல் குறித்தான கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம். தலைவன் என்றால் ஐயா ஸ்டாலின் மீது 1000 விமர்சனம் எனக்கு உண்டு. அரசியல் இல்லையோ, ஆனாலும் இரவோடு இரவாக தூக்கத்தை குறைத்து வந்து நின்னார்ல. தலைவன் அப்படிங்கறதுல உங்களுக்கு இந்த பேரை கேட்டோன்னே என்ன மனசுல தோணுது? ஸ்டாலின். எஸ். அக்கினி நெஞ்சில் குமுறும் எரிமலை கட்டின கலட்டும் ஆத்திரகாரா, அந்த குருதி அடிமொழி வேரில் அனலை திரட்டும் தைரியகாரா, கலியுகம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அரவணைக்கிற போக்கு, அதை பேசி சரி செய்கிற போக்கு கலைஞரை விட திரு ஸ்டாலின் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி. அதை இன்னைக்கு ஸ்டாலின் நிரூபித்துக் கொண்டிருக்கார். நீ கரிகாலா, கலியுகம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அன்பினர்களே, உலகமே அச்சப்பட்ட, உலகமே நடுங்கிய அமெரிக்க அதிபரின் எச்சரிக்கைகளுக்கு அப்பால் இன்று ஒரு 2 வார கால போர் நிறுத்தத்தை தானாகவே அறிவித்திருக்கின்றார். அதை ஈரானும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது, இஸ்ரேலும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. அப்படியானால் இந்த போர் நிறுத்தம் 2 வாரத்திற்கு நீடிக்கும் என்று இன்று புதன்கிழமை முதல் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் அரபு தேசங்கள் முழுவதும் ஈரானின் தாக்குதல் இன்று காலையும் நடைபெற்றிருப்பதாக சில செய்திகள் சொல்லுகின்றது. பாகிஸ்தானின் மத்தியஸ்தத்தின் மூலமாக ஷபாஸ் ஷரீப் பாகிஸ்தானிய பிரதமர் ஷபாஸ் ஷரீப் அவர்களூடாக தான் இந்த நகர்வு நடைபெற்றிருக்கின்றது. நாம் ஏற்கனவே சொல்லி வந்திருக்கின்றோம், பாகிஸ்தானை இந்த பேச்சுவார்த்தைக்கு நம்பக்கூடிய நாடு அல்ல என்று. இன்றும் அது உலகம் முழுவதும் பாகிஸ்தான் குறித்து எனது கருத்தையே அங்கும் சொல்லப்படுகின்றது. பாகிஸ்தான் ஒரு நம்பக்கூடிய நாடாக பார்க்க முடியாது என்று. ஆனாலும் இந்த 2 வார காலம் போர் நிறுத்தம் என்றும் சொல்லிவிட்டாலும் நேற்றிரவு மிகப்பெரிய தாக்குதல்கள் இவங்கள ஈரானின் ஹாக் தீவில் நடைபெற்றிருக்கின்றது. ஒரு ஹெவி அட்டாக் கொடுத்துட்டு தான் இந்த போர் நிறுத்தத்தையும் அறிவித்திருக்கின்றார். இது வேடிக்கை என்னவென்றால், தொடர்ச்சியாக ஈரானின் தாக்குதலுக்குள் அமெரிக்கா பல முனைகளிலும் இழப்புகளையும் சேதங்களையும் கண்டு தோல்வி அடைந்து வருகின்றது. ஆனால் ஒரு எக்ஸிட் பிளேன் இல்லாமல் தான் அவரது சண்டைக்குள் வந்தார்கள். ஆனால் இப்ப தானாக வெளியேறிய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள் அமெரிக்காவும் இருக்கின்றது, இஸ்ரேலும் இருக்கின்றது. என்ன தரையில் விழுந்தாலும் மீசையில் மண்ணொட்டவில்லை, அவ்வளவுதான். இதுவேளை நாங்கள் ஏற்கனவே சொல்லிக்கிறோம் இல்லையா, ஆயுத குறைபாடும் ஒரு காரணம். இந்த தாக்குதலுக்குள் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் படை குறை, அதாவது இஸ்ரேலுக்கு ஒரு 12,000 படை ஷோர்டேஜ் இருக்கின்றது. படைக்குள் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் நிலையும் இல்லை. இவைகளையெல்லாம் பார்க்கின்ற போது தானாக போவதை விட கொஞ்சம் நேற்றே அடிச்சு கலக்கி கொஞ்சம் மிகப்பெரிய லாஸ்ட் நைட் நாம் அந்த செய்தி கொடுத்திருக்கின்றோம். அந்த செய்தி வந்தவுடன் கொடுத்திருக்கிறோம். அதை பெரிய ஒரு ஹெவி அட்டாக் கொடுத்து தான் இந்த சமாதான ஒப்பந்தத்தை அவர் அறிவித்திருக்கின்றார். ஈரானும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. ஈரான் அதை மறுக்கவில்லை. இதேவேளை பெரும் குண்டு வீச்சு தாக்குதலை தவிர்க்கும் வகையில் ட்ரம்புக்கும் ஈரானுக்கும் இடையே கடைசி நிமிட போர் நிறுத்தம் முன்மொழியப்பட்டுள்ளது என்றும் ஒரு செய்தி வந்தது. அதில் ட்ரம்ப் ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்க வைத்தார் என்கிறது வெள்ளை மாளிகை. அதேவேளை ஈரான் 10 அம்ச கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றது. அதாவது 2 வார காலம் ஒரு போர் நிறுத்தம் இருந்தாலும் கூட ஹார்முஸ் ஜலசந்தி ஈரானின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். அவர் திறந்து விட்டாலும் அது முழு தனது அண்டர்கொண்டால் அவங்களோட கையில இருக்கும் என்று ஈரான் சொல்லி இருக்கின்றது. அமைதிக்கும் போருக்கும் ஈரான் சமமாக தயாராக உள்ளது என்றும் அது அவர் சொல்லியிருக்கின்றார். அது அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். இருப்பினும் சவுதி அரேபியாவின் தொழிற்சாலைகள், கெமிக்கல் ஆலைகள் மீது தெஹ்ரான் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் தடம்புரளும் நிலையும் ஒன்று இருக்கின்றது. அமெரிக்கா எப்படியும் வெளியாகுது. மற்றும் ஈரான் மற்றும் அமெரிக்காவால் பகிரப்பட்ட முன்மொழிவுகளுக்கு பாகிஸ்தான் முக்கிய இடைத்தரகராக இருந்து வருகிறது என்றும் சொல்லப்படுது. ஆனால் சமரசத்திற்கான எந்த அறிகுறியும் தென்படவில்லை என்றும் ஒரு பக்கம் சொல்லப்படுகின்றது. இது டெம்பரரி பீஸ்ஃபுல் சொல்லலாம். ஆனால் இது இடையில் உடையக்கூடிய வழியும் இருக்கின்றது. பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷரீப் துணை ஜனாதிபதி JD வான்ஸுடன்
போர் நிறுத்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார். தொடர்ந்து இந்த செய்தி நாம் தரும்போது கூட அவர் அங்கு அமெரிக்காவுடன் பேசிக் கொண்டிருக்கின்றார். தற்போதைக்கு நெருக்கடியான உணர்திறன் மிக்க கட்டத்திலிருந்து ஒருபடி முன்னேற்றம் கண்டு அடுத்த கட்டத்தில் மரியாதை மற்றும் நல்லிணக்கத்திற்கு பதிலாக வெறும் சொல்லாடல்களும் தேவையற்ற வார்த்தைகளும் பிரியங்களும் இடம்பெற உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் மீண்டும் ஈரான் தனது வளைகுடா அண்டை நாடுகளை தாக்கி வருவதால் பஹ்ரைன், கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் பெரும் வெடிப்பு சத்தங்கள் கேட்ட நிலையிலே இருக்கின்றன. எனவே நேற்று மிகப்பெரிய ஹெவி அட்டாக் தான் பண்ணிருக்கான். ஈரானுக்கு மிகப்பெரிய சேதம். ஹாத் தீவில 100க்கும் மேற்பட்ட தாக்குதல் லாஸ்ட் நைட் இடம்பெற்றிருக்குது. அது இல்லாம இல்லை, செஞ்சு விட்டுதான் இந்த பேச்சுவார்த்தை சொல்றாங்க. இஸ்ரேலுக்கு மேலே ஏவுகணைகள் இடைமறிக்கப்படுவதையும் பிரகாசமான ஆரஞ்சு நிற வெடிப்புகள் இரவு வானத்தை ஒளிரச் செய்வதையும் பரபரப்பான வீடியோக்கள் வந்த வண்ணம் இருக்கின்றது. அமைதி ஒப்பந்தத்திற்கான காலம் கடந்து கொண்டிருக்கும் வேளையில் ஈராக்கில் உள்ள ஈரானின் மிகப்பெரிய அலுமினிய உற்பத்தி ஆலை ஏற்பட்ட ஒரு பயங்கரமான வெடிப்பு சத்தமும் ஏற்பட்டு அங்கும் ஒரு பதட்டம் நிலவி வருகின்றது. ஈரானால் இடைமறிக்கப்பட்ட ஏவுகணைகளின் சிதறல்கள் மொராக்கில் உள்ள ஒரு வீட்டின் மீது தாக்கியதிலும் ஒரு குழந்தை காயப்பட்டு 4 பேர் காயப்படுகிறாங்க. ஆக தொடர்ச்சியான தாக்குதல்கள் இடம்பெற்றே வருகின்ற இருப்பினும் முழுமையான மற்றும் மொத்தமான ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் சொல்றாங்களாம். ஈரானுக்குள் ஆட்சி மாற்றம் வந்திருக்கின்ற இதேவேளை ஈரானிலிருந்து உச்ச தலைவர் முஸ்தபா கமேனி அவர்களும் சமாதான உடன்பாட்டுக்கு உத்தரவிட்டிருக்கிறதாக சொல்லப்படுகின்றது. ஆக ஈரானும் அதை விரும்பி இருக்கின்றது. ஏனெனில் இதுவரை நேற்று லாஸ்ட் நைட் வரைக்கும் நம்முடைய இறுதியான காணொளி வரும் வரைக்கும் அமெரிக்க அதிபர் தாக்குதலே குறியா இருந்தார். மெண்டல ஒரு மனசு மாறி அதையும் பார்க்கலாம். அமெரிக்க வெளியுறவு செயலர் மார்க்கோ ரூபியோ தீவிரமடைந்து வரும் மத்திய கிழக்கு நெருக்கடி குறித்து இங்கிலாந்து வெளியுறவு துறை செயலர் எவர்ஸ் கூப்பருடன் பேசிய நிலையிலும் இருக்கின்றது. ஆக உலகம் முழுவதும் ஒரு அமைதி நிலை வரக்கூடிய அளவுக்கு உலகம் விரும்புவதாக அதை பார்க்கப்படுகின்றது. யார்தான் சண்டை விரும்புவோம், அந்த மாதிரி இரத்த வெறி பிடித்த இரத்த வேங்கைகள் மட்டும்தான் இந்த மாதிரி சண்டைகளை விரும்பும். நம்ம எல்லாம் இல்லப்பா, அமைதி மனு மக்களுக்கு. ஹார்முஸ் ஜலசந்திகள் கப்பல் போக்குவரத்திற்கான சுதந்திரத்தை மீட்டெடுப்பதன் முக்கியத்துவம் குறித்தும் இவர்கள் பேசியிருக்கின்றார்கள். கப்பல் போக்குவரத்து தடையின்றி செல்ல வேண்டும் என்றும் எரிசக்தி விநியோகம் உலகளவிய சந்தைகளில் சென்றடைய வேண்டும் என்றும் இரு நாடுகளின் செய்திகளும் பேசியிருக்கின்றார்கள். அது ஒரு புறம் இருக்க, இரத்தவரி கொண்ட ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை கட்டுப்பாடு முடிந்து விட்டது என்று கூறி ஆவேசத்துடன் நேற்றெல்லாம் பேசின அந்த நாரவாய் இப்ப வேறவாயா மாறி இருக்குது. அதான் நெய்னாவை பொறுத்த வரைக்கும் என்னிடம் எது பேச போகிறார் என்று யாருக்குமே தெரியாம இருக்கும். மிகப்பெரிய ஒரு ரெடி பண்ணி தான் இருந்தார். அமெரிக்கா இதற்கு முன்னர் காக்தீவில் கிட்டத்தட்ட 100 ராணுவ இலக்குகளை அளித்திருந்தது. இந்நிலையில் இந்த வார இறுதியில் அப்பகுதியில் கைப்பற்றுவதற்காக ஒரு முழுமையான தரைவழி படையெடுப்பை நடத்தப்படும் என்று உலகம் எதிர்பார்த்த நிலையில தான் இந்த அமைதி பேச்சுவார்த்தையை டக்கன் அறிவிச்சிருக்கிறார். அப்ப வெள்ளிக்கிழமை வாக்கு நினைக்கிறேன், வெள்ளிக்கிழமை அவங்களோட பான்ஸ் டீம் அவங்களோட குஸ்தாப் அதிபர் மருமகன் டொனால்ட் ட்ரம்ப் மருமகன் டீம் ஒன்று பாகிஸ்தான் செல்ல போகுது. இதே வேளை ஈரானிய ஃபாரின் மினிஸ்டர் அரக்சி அவர்கள் தலைமையிலையும் 2 டீமும் பேச போறாங்க. அது ஈரான் 10 கோரிக்கையை முன்வச்சிருக்குது. என்ன, தங்கள் மேலே இருக்கின்ற இந்த பொருளாதார தடையை நீக்கணும், முதலாவது. 2வது, நாங்க கப்பம் அறவிட போறோம் ஜலச்சந்தியிலே. என்ன இந்த அழிவு, அந்த நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்லை, இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன், அந்த புனர்வாழ்வு திட்டங்கள், ரீஹபிலிட்டேஷன், அந்த அழிந்த இதுக்கெல்லாம் இந்த ரீகவரிங் பண்றதுக்குரிய வரியாக அது இருக்கலாம். ஏன்னா மக்களின் வீடுகள், பொது இடங்கள்லாம் அழிக்கப்பட்டிருக்குது. அவைகளை மீண்டும் கட்டுவதற்கு, அந்த பாலத்தை கட்டுவதற்கு, இப்படி அந்த அவங்களோட B1 பாலம், இப்படி இவைகள் எல்லாம் ரீகன்சிடர் அல்லது ரீகவரிங் பண்ணுவதற்காக இந்த கப்பம் எடுக்கப்படும் பணங்கள் எல்லாம் அதுக்கு செலவிடப்படலாம் என்று நான் நினைக்கின்றேன். இது எந்த சொந்த கருத்தா இருக்குது. அதாவது இப்ப அங்க ஈரானுக்குள்ள ரீகன்ஸ்ட்ரக்ஷன் திட்டங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படும். அந்த பணம் தேவைன்னு சொன்னால் ஈரானுக்குள்ள இருந்து அதை எடுக்கிறத விட நாம இந்த மாதிரி ஜலச்சந்தியில போற கப்பலுக்கெல்லாம் $2 மில்லியன் கணக்குல எடுத்தோம்னு சொன்னாக்கா அதை சிம்பிளா செஞ்சு முடிக்கலாம். பாதிக்கப்பட்ட மக்களும் புனர்வாழ்வுக்காக ரீஹபிலிட்டேஷன் மினிஸ்ட்ரி அவங்களோட மினிஸ்ட்ரி கொண்டு ஆரம்பிச்சு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவங்களோட வீட்டை கட்டையெல்லாம் பணம் கொடுக்கலாம். என்னென்ன இல்லை, அந்த மக்கள் இந்த அரசாங்கத்துடன் ஒட்டி நிற்கின்றார்கள்.
நேற்று பார்த்திருப்பீங்க எல்லாரும். அதாவது இந்த அவங்களோட அந்த இந்த 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 மின் உற்பத்தி நிலையங்கள் எல்லாம் மக்கள் கூடுங்கள் என்று சொன்னபோது 14 மில்லியன் மக்கள் நேற்று தெஹ்ரான் முழுவதும் கூடி இருக்கின்றார்கள். நம்மளுங்க மண்ணங்காட்டி வருவாங்க, நம்மளுங்க எல்லாம் வருவானுங்களா நினைச்சும் பார்க்கல. அந்த மக்கள் வெயிலையும் பார்க்காது இரவையும் பார்க்காது அங்கே அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் என்று குறிவைக்கப்பட்ட இடங்கள் எல்லாம் மக்கள் மயமாக நின்றார்கள். ஒரு மக்கள் கேடயமாக தங்கள் உயிர்களை, அதாவது ஒரு ஈரானிய அதிகாரி இளைஞர்களை தங்கள் உயிர்களை தியாகம் செய்யுமாறு அழைப்பு விடுத்ததை தொடர்ந்து பாலங்கள் மற்றும் மின் உற்பத்தி நிலையங்களை சுற்றி மக்கள் சாறை சாறையாக கூட்டம் கூட்டமாக மனித சங்கிலிகளை உருவாக்கும் அளவுக்கு ஒன்று சேர்ந்தார்கள். இது எவனுக்கு வரும்? நான் நினைக்கல. இந்த மாதிரி ஒரு சின்ன அறைகூவலுக்கு அவர் பெசஸ்கியன் ஈரானிய அதிபர் மசூத் பெசஸ்கியன் விடுத்த அழைப்பின் பேரில் அந்த மக்கள் 14 மில்லியன் 1,04,00,000 மக்கள் 40 லட்சம் மக்கள் மட்டுக்கு அவங்க வந்து சேர்ந்துக்கிறாங்க. அது ஈரான் முழுவதும். அப்படியானால் அந்த மக்களுக்கான அழிவு செலவு கொடுக்கத்தானே வேணும். அதனால் இந்த கப்ப பணம் அது சரி, இந்த நாட்களை எங்கே இருந்துகிட்டு அடிக்க நம்ம இலங்கை, இந்தியா, பங்களாதேஷ் போன்ற நாடுகள் எல்லாம் ஏழை எளிய வறிய நாடுகள் கப்பம் காட்டுறாண்டால் எங்களுக்கு ரொம்ப பாவம் இல்லையா? ஆனாலும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள் ஈரானுடன் பேசி நல்லுறவு கொண்டால் அவங்க கப்பம் மறவிட மாட்டாங்க என்பது எனது வாதம். அதற்கு இலங்கை அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு, ஈரானுக்கு எல்லாம் முஸ்லீம் தூதுவரை நியமிக்கணும். இது சிங்களவனை கொண்டு நியமிச்சுக்கிட்டு ராத்திரி எல்லாம் குடிச்சுக்கிட்டு தான் பள்ளிக்கு கூப்பிடுவானா? அவன் சில வேளை பள்ளிக்குள்ள அழைப்பு விடுப்பான். நாளைக்கு வாங்க லோகர் தொலை பின்னால பள்ளியில சந்திப்பு. ஈரானிய அதிபர்கள் எல்லாம் பெரிய அரசியல்வாதிகள் எல்லாம் பள்ளியில நிறைய சந்திப்பு, சவுதி தேசங்கள்லாம் பள்ளியிலான் சந்திப்பு. இப்ப நான் முஸ்லீம் எல்லாம் பள்ளிக்கு போகலுமா? இதையெல்லாம் அரசாங்கம் பார்க்க. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அங்குல பல இடங்களில் முஸ்லீம் தூதுவர் தான் இருக்கிறாங்க. இந்த சவுதி, ஜித்தா போன்ற இடங்கள்லாம் முஸ்லீம் தூதுவர் தான். ஆபீசர் மாதிரி யாரை வைத்தாலும் அங்க தூதுவரெல்லாம் முஸ்லீம் பாய்மாரை தான் போட்டிக்கிறாங்க. ஆக இதே நேரம் இந்த சண்டை ஒரு நிரந்தரமான சண்டையா இருக்குமா வேண்டும். அதாவது இந்த போர் நிறுத்தம் ஒரு நிரந்தரமாக இருக்குமானால் என்னால் இது உத்தரவாதம் சொல்ல முடியாது. காரணம் என்னென்றால் இவங்களை நம்பலாதானே. இவன்கள் இந்த அதாவது ஒரு மோசமான ஜந்துக்கள். இவன்கள் சொல்லிட்டு அடிப்பு, அதாவது பேச்சுவார்த்தை என்று பேசிக்கிட்டு அவங்கள பலத்தை கூட்டிக்கிட்டு அடிக்க போவார்கள். ஸ்ரீலங்கா படைகள் போன்று அப்படித்தான் கடந்த காலங்களில் ஸ்ரீலங்கா படைகளும் புலிகளுடன் பேச்சுவார்த்தை என்று சொல்லிக்கொண்டே தங்களுடைய படப்பலத்தையும் இராணுவ பலத்தையும் அதிகரிச்சாங்க. அதே மாதிரி அமெரிக்கா பல இடங்களிலும் தன்னுடைய இழப்புகளை சரி கட்டுவதற்காக அல்லது ரீகவரிங் பண்ணுவதற்காக இப்படி ஒரு 14 நாள் கோரிக்கையை விடுத்திருக்கலாம். இது அவராகத்தானே இந்த மெண்டல் தான் அறிவிச்சிருக்கு 14 நாள். ஈரான் சொல்லலையே. மெண்டல் அறிவித்தத்தை இஸ்ரேலும் ஈரானும் ஏற்றுக்கொண்டிருக்குது. ஆனால் ஈரான் தொடர்ச்சியாக லெபனான் பகுதியில் தாக்குதலை தொடர்ச்சியாக செய்து வருவதால் அங்கு லெபனான் ஹிஸ்புல்லாக்களும் இங்க உள்ளவங்களுடைய ஈரானிய படையுடன் சேர்ந்து செய்வதால் இந்த போர் நிறுத்தம் ஈரானுக்கு மட்டும் சாத்தியமாகுமா அல்லது லெபனான் சிரியா பக்கம் சாத்தியமாகுமா இல்லை லெபனான் சிரியா பக்கம் தொடர்ந்து தாக்குதல் தொடுக்குமா என்றெல்லாம் யாருக்கும் அது விடை தெரியவில்லை. உலக பரப்பில் அதற்கான விடை தெரியவில்லை. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஈரானுக்கு உள் தாக்குதல் நடத்த மாட்டோம் என்று சொல்லிட்டு லெபனான் சிரியா எல்லைகளில் தொடர்ச்சியான தாக்குதலை நடத்தலாம். அதை நாம் இன்றிரவே அதை பார்க்கலாம். ஆக அமெரிக்கா இந்த சந்தர்ப்பத்தில், அதாவது இந்த சந்தர்ப்பத்துக்குள்ள தன்னை மெல்ல, அதாவது இந்த கேப்ல கடா வெட்டுற மாதிரி அமெரிக்கா மெல்ல வலுவ வாய்ப்பு இருக்கு. ஆனால் வளைகுடா முழுவதும் இருந்து அமெரிக்க துருப்புக்கள் வெளியேறும் என்ற கோரிக்கை வைத்திருக்க ஈரான் அதை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளுமா என்று தெரியல. 10 அம்ச கோரிக்கையில மிக முக்கியமாக பொருளாதார தடை நீக்கம். ஹாமஸ் ஜலசந்தி தங்கட கட்டுப்பாட்டில் இருக்கும். எங்கள் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தக்கூடாது. இப்படியான ஒரு பொருத்தமான அவசியமான வெரி இம்பார்ட்டன்ட் டிமாண்ட் 10 வச்சிருக்குது ஈரான். அதை இவங்க இன்னும் கன்சிடர் பண்ணல. ஆனால் இவங்களோட எபிக்யூரியின் தொடக்கத்தில் இருந்து கிட்டத்தட்ட 4 வார காலம், பிறகு 48 மணி நேரம், இப்பொழுது 2 வாரம் என்று சொல்லி மெல்ல இந்த கேப்ல அமெரிக்கா மெல்ல இதை விட்டு வலுவுறதுக்கான மிக வாய்ப்பு. என்றால் ஒரு வழி தெரியாம பிதுங்கிய நேரம், எக்ஸிட் பிளான் இல்லாம பிதுங்கிய நேரம் தானாக அடிச்சுக்கிட்டு வடிவேல் மாதிரி தான். தப்பா நானும் ஜெயிலுக்கு போறோம், என்னையும் மலுப்பா, யோ நான் உன்னை ஊருக்குள்ள பார்க்கல என்ற மாதிரி
அவராக வந்தாரு, அவராக அடிச்சாரு, அவராக சொன்னாரு. ஆனாலும் ஈரானும் அழிவை விரும்பல. இரண்டு பக்கம் அழிவு இருக்குந்தான். ஈரான் மிகப்பெரிய அழிவு. நான் இன்று நைட் வரை எதிர்பார்த்தேன் ஈரான் மிகப்பெரிய அழிவை சந்திருக்கும் என்று. அது நீங்க ரிட்டர்ன் கொடுக்கிற பிறகு கதை. ஆனால் இரவு மிகப்பெரிய அழிவு. அதுல அணுகுண்டு வீசப்படுமா அல்லது கெமிக்கல் கொண்டு வீசப்படுமா இல்ல அவன்களும் கொண்டு கொத்தானி கொண்டு போடுவானா என்றுதான் நாங்கள் பயந்திருந்தோம். ஓரளவு பயம் விலகி இருக்கின்றது, அச்சம் நீங்கி இருக்கின்றது. ஓரளவு அமைதி கொள்ளலாம் என்று பார்க்கலாம். ஹாமித் ஜலச்சந்தியில 10 அம்ச திட்டம் குறித்து ட்ரம்பின் அமெரிக்க அறிக்கை, இஸ்ரேல் அறிக்கை இன்னும் வெளியாகல. அவங்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது இரவு 8 மணி காலக்கெடுவுக்கு சில மணி நேரங்கள்லாம் வந்திருக்குது. ஆனாலும் நான் தொடர்ச்சியாக சொல்லுவேன் என்றால் பாகிஸ்தானின் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் ஆசிம் முனீர் அவர் ஒரு நம்பிக்கைக்குரிய ஆளே கிடையாது. என்னனால் அங்க இருக்கிற ஆட்சி அவடகைலாம் இருக்குது. ஷபாஸ் ஷரீப் இருக்கலாம் பிரதமரா, கிடையாது. ஆட்சி என்பது மார்ஷல் ஆசிம் முனீர் கையெல்லாம் இருக்குது. இப்ப முனீர் எப்போதும் அமெரிக்காவோட ஒரு கால் நக்கி சூ நக்கி. அப்ப அவன் எப்படி நிப்பான் தெரியலையே, அவனை நம்பி இறங்கலாமான்னு ஈரானுக்கு அந்த அச்சம் இருந்துச்சு. ஆனால் அந்த பாகிஸ்தான் தானாக வந்துச்சா இல்ல அமெரிக்க அதிபர் இவங்களை பாகிஸ்தானை கொண்டு திணித்தார் என்றால் அதுக்குரிய விட இன்னும் வரல. ஆனால் என்னுடைய பார்வையில் பாகிஸ்தானை கொண்டு இதை திணித்தது அமெரிக்கா. அப்ப அமெரிக்காட வாழ்த்தானே வேறு, அமெரிக்காட பி டீம் தானே அது. அமெரிக்கா ஏ டீம் என்றா பாகிஸ்தான் பி டீம். அதை நான் ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தாரு. பாகிஸ்தான் அரக்சி அவர்களும் பிரைம் மினிஸ்டர் அரக்சி அவர்களும் ஈரானிய தற்போதைய சபாநாயகர் 2 பேரும் தாக்குதல் குறிவைக்கப்பட்ட போது பாகிஸ்தான் பேசித்தான் அவங்க 2 பேரையும் விட்டு வைங்கடா, உங்களுக்கு ஒரு சமாதான பேச்சு பார்த்துங்க, யாரும் இல்லாம போயிடுவாங்க என்று அமெரிக்காட சொன்னதின் பிரகாரம் தான் அரக்சி அவர்களுக்கும் இப்போதைய சபாநாயகருக்கும் ஒரு உயிர்ச்சியை கொடுத்தா நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் இல்லை, அது உண்மைதான். பாகிஸ்தான் அமெரிக்காவிடம் பேசித்தான் அவங்க 2 பேர் மேலும் தாக்குதல் தொடுக்கல. அவங்களோட இருப்பிடம் எல்லாம் தெரிஞ்சுட்டு இவன் சொல்லியிருந்தான். யாரு இந்த சின்ன சாத்தான் இஸ்ராயல் சொல்லியிருந்தான். அப்பாஸ் அரக்சி அவர்களின் இருப்பிடமும் சபாநாயகர் கதாமி அவர்களின் இருப்பிடமும் எங்களுக்கு தெரியும் என்று சொல்லியிருந்தான். அவன் சொல்லி தாக்குத்தான், அவன் தானே தாக்குறான் தானே. அந்த அளவுக்கு பாகிஸ்தானுக்குள் CIA மொசாட்டின் ஏஜென்ட்கள் நாம் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறோம் இல்ல. பாகிஸ்தானுக்கும் இருக்கலாம், பாகிஸ்தான் ஆதரவும் அங்க போயிருக்கலாம். அப்ப ஆக ஈரானுக்குள்ள உளவாளிகள் எலிகள் விளைந்தது போன்று, காட்டெலிகள் விளைந்தது போன்று மிக அதிகமான உளவாளிகள் ஈரானுக்குள் மெலிந்திருக்கின்றார்கள். நாளாந்தம் 100 பேரு 150 130 அரெஸ்ட் பண்ணலாம் கூட இன்னும் அங்கு இருக்கின்றது. பாம்பு பொந்துக்குள் குட்டி பாம்பு இருப்பது போன்று அங்கு இருக்கின்றார்கள் தான். அதனால் இந்த பேச்சுவார்த்தையில் பாகிஸ்தானின் மத்தியஸ்தம் நானண்டா நம்ப தயாரில்லை. ஏதோ 14 நாளைக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டாலும் அந்த 15வது தினம் என்ன நடக்கும் என்பது யாருக்கும் தெரியவில்லை. என்ன எல்லா புகழும் முறைவினுக்கு ஒரு மகிழ்ச்சி கொள்ளலாம். என்னங்கடா இது, ஒரு சமாதான பேச்சுவார்த்தையை நோக்கி, அதுக்கும் யாரு பாகிஸ்தான் தலைமையிலே. எப்பா இது நம்ம சத்ராது இல்ல. பாகிஸ்தானை நானண்டா ஒருபோதும் நம்பல. அவங்களுக்கு காசுக்கு எந்த எல்லைக்கும் செல்வாங்க. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பணம் என்றால் எந்த எல்லைக்கும் சென்று காட்டி கொடுக்க கூட்டி கொடுக்கக்கூடிய நாட்டான் தான் அவனுங்கள். ஆறு இந்த ஆசிம் முனீர் எல்லாம். ஏனெனில் இந்த 12 பேச்சுவார்த்தைக்கு முன்னாடியோ பின்னாடியோ இந்த ஆசிம் முனீர் போயிட்டு அமெரிக்கா அதிபர்கிட்ட ஒரு கிஃப்டும் வாங்கிட்டு வந்தான். பாவி ஒரு லஞ்சும் எடுத்துட்டு அவர்கிட்ட ஒரு கிஃப்டும் வாங்கிட்டு வந்தான். பெரிய தங்க பதக்கம் மட்டும் சொல்லப்படுகிறது. அப்ப அப்படிக்கு அந்த ஒருத்தனை வச்சு நாம மத்தியசமா ஒரு மெடிசன் வச்சு பேச்சுவார்த்தை பண்ணலாம் என்றால் அதற்கு நான் சரியா சொல்ல மாட்டேன். பார்க்கலாம். இந்த அமைதி பேச்சுவார்த்தை உலக பரப்பில் மிகப்பெரிய பேச்சு பொருளாகவும் இந்த மெண்டல் ரம்முக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கலாம். அதான் ரோட்ல, அதாவது பைத்திய ஆஸ்பத்திரியில், அதாவது மெண்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க வேண்டியவனுக்கெல்லாம் வாக்களிச்சால் இப்படித்தான். அமெரிக்கா ஒரு கௌரவமிக்க நாடு, நல்ல நாட்டு மக்களை நாம எல்லாம் நல்ல அந்த நான் நிறைய லண்டன்லாம் பார்த்தேன். நான் லண்டன்ல மட்டும் லண்டன் அவர் இருக்கிறாங்கல்ல, அமெரிக்கா மக்களை யாரும் குறை சொல்லக்கூடாது. ஆட்சியாளர்கள் தான். எனவே அமெரிக்க மக்கள் எல்லாம் அவர்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய மக்கள். அவர்கள் இந்த பொத்துவில் அருகம்பை போன்ற இடங்களில் அவர்கள் கடலில் குளித்து விளையாடக்கூடிய மக்கள். இந்த போரை விரும்பல. இன்னைக்கு 1 கோடி மக்கள் இங்க அமெரிக்காவுக்குள் 1 கோடி மக்கள் இந்த போரை நிறுத்த சொல்லி ஆர்ப்பாட்டம் எடுத்தார்களே, அந்த மக்களை நாம கௌரவிக்க வேண்டாமா? அந்த மக்களை மதிக்க வேண்டாமா? எனவே அமெரிக்க மக்கள் சாகுவதை நாம் ஒரு நாளும் விரும்புகிறோம். அமெரிக்கா உலகத்தில் ஒரு மதிப்பு மிக கௌரவமான நாடு. அந்த நாட்டையும் சீரழிச்சு
அந்த நாட்டை அவமானப்படுத்தி இந்த தவளவாயன் மெண்டல் எவ்வளவெல்லாம் கேவலப்படுத்திட்டு ஒரு நாட்டை அழிக்க போறோண்டு ஒரு தெரு ரவடி போண்டு ஒரு தெரு சண்டியன் போண்டு ஊடகத்திலாம் ஒரு பேசக்கூடாத வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், ஊத்தை பேச்சுகள் இப்படி எல்லாம் நிறைய நேற்றெல்லாம் பார்த்துட்டு நாம் தந்திருக்கிறோம். நாமளே வாயால சொல்ல கூசுது. நான் கூசும் வார்த்தையெல்லாம் பேசும் ஒரு அதிபர் பேசிக்கிறான் சொன்னால் அவன் எவ்வளவு படிச்சு எனக்கு தெரியும். நான் படிப்பு இருக்கான்னு நினைக்கிறேன். இதை நான் அமெரிக்கா ட்ரம்புக்கெல்லாம் படிப்பு இருக்கான்னு நினைக்கிறேன். நீ பிசினஸ் மேன் தானே, பணக்காரன் எல்லாம் படித்தவர்கள் இல்லையே. நம்ம உலகத்துல பார்த்திருக்கோமே, படித்தவர்கள் எல்லாம் பணக்காரர்கள் அல்ல. அந்த அளவுக்கு தான் இந்த ட்ரம்ப் நாம் இருந்திருப்பான் பாவி. பார்க்கலாம். நாம் தொடர்ச்சியாக இந்த செய்திகளில் மூழ்கி இருக்கின்றோம். அடுத்து நாம் இன்று மாலை மிக முக்கியமான சந்திப்பீர்களே. நன்றி, வணக்கம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.